விசாரணை கடுமையா இருக்குமா? ஆமா, உண்மை அப்படிதான். இவ்வளவு கூட்டம் வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இல்ல ஏன் லேட்டா வந்தீங்க? லேட்டா வந்தது காரணம் என்ன? ஏன்னா நீங்க ஒரு குறிப்பிட்ட டைம் வரேன்னு சொல்லிட்டு நீங்க லேட்டா வந்திருக்கீங்க. ஏன் லேட்டா வந்தீங்க? அப்படி ஒரு கூட்டம் சேருவதற்காக தான் ஒரு காலம் தாமதமா வந்தாருன்னு சொன்னா தப்பு யார் மேல இருக்கு? விஜய் மேல தான் இருக்கு. அப்ப இந்த மாதிரியான என்கொயரி தான் இன்னைக்கு இந்த கேள்விகள் தான் அவர்கிட்ட இருக்குன்றது. சிபிஐ வந்து எப்பவுமே ஒரு சிபிஐ வந்துட்டு ஒரு தரப்பை கூப்பிட்டு விசாரிக்கணும் போது அவங்க A to Z விசாரிப்பாங்க. ஏன்னா தாமதமானாங்க விஜய் வருவார்னு இன்னும் கூட்டம் அதிகமாகும். நிறைய பேர் வந்துட்டு போயிட்டாரா, இல்லை இன்னும் வரல, அப்போ நம்ம கிளம்பி போகலாம், அப்போ நம்மளும் போயிடலாம். வந்துட்டு போயிட்டாரு அப்படின்னாக்கா அங்கே கூட்டம் கூடியிருக்க வேண்டிய வேலை கிடையாது. அப்போ அவர் இன்னும் வரலன்னும் போது அங்கே கூட்டம் இன்னும் அதிகமாக அப்போ தவறு யார் மீது இருக்கு? விஜய் மீது இருக்கிறதா? இல்லை வேண்டுமென்று அந்த குறுகிய இடத்தை கொடுத்து வலி எண்ணிக்கை அதிகமாகணுங்கிறதுக்காக இதை செஞ்சாங்களா? 10,000 பேர் தான் வரணுன்ற ஒரு இடத்துக்கு நீங்க எப்படி 40,000 பேர் வர வச்சிங்க? இப்படிங்கிற மாதிரி கேள்விகள் எல்லாம் கட்டாயமாக இன்னைக்கு அவரோட கேட்கப்படும். அதற்காக தான் இன்னைக்கு அவர் வர வச்சிருப்பாங்க. இவங்களை பிடிச்சி உள்ள போறது, அவங்கள பிடிச்சி உள்ள போறது கிடையாது. நியாயமான விஷயம் என்னவோ அது நியாயமான விஷயத்தை சிபிஐ நீங்க திமுக சொல்ற மாதிரி சிபிஐ ஒன்றும் யாரோட கைப்பாவையும் கிடையாது. விசாரணைகள் இருக்கும். விசாரணைகள் முடிஞ்ச பிறகு இவங்க குற்றப்படுத்தி கோர்ட்டில் தாக்கல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டு தான் விசாரிக்கும். இவங்க விசாரிச்சு இவங்க மேல தவறு இருக்கு, இதை நீங்க வந்து முறைப்படுத்தணும்னு சொல்லிட்டு கோர்ட்டு கிட்ட கொடுப்பாங்க. சிபிஐ கோர்ட் இதை முடிவு பண்ணும். இப்போ திமுகவை கூப்பிட்டு விசாரிப்பதற்கு முகாந்திரம் எப்போ கிடைக்கும்னாக்கா இந்த விசாரணை முடிஞ்ச பிறகு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணும்போது யார் மேல தவறு இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ தவறு இருக்கும் போது திமுகவுடைய அமைச்சர் மேலேயோ இல்லை திமுக நிர்வாகிகள் மேலே தவறு இருக்குன்னு சொன்னாக்கா அப்போ அவங்களுக்கு சம்மன் போகும். அவங்களை வந்து ஆஜராக சொல்லுவாங்க. இந்த கரூர் வழக்கிலையும் அதிகாரிகளை மாட்டி விட்டு திமுக தப்பி. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பாஜகவை சேர்ந்த திரு சதீஷ்குமார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார், இன்று காலை டெல்லியில் சிபிஐ சம்மன் அனுப்பியதன் தொடர்பாக தாவேகாவினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் வந்து டெல்லி போயிருக்காங்க. என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்க போகுது அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஒரு பக்கம் சுப்ரீம் கோர்ட்டில் அவருடைய ஜனநாயகன் திரைப்படம் ரிலேட்டபிளாக ஒரு ஹியரிங் வந்து போகுது. தற்பொழுது வந்து இங்கே டெல்லி சிபிஐ சம்மன் என்ன நடக்க போகுது சார்? இல்லை, இப்போ சிபிஐ வழக்கு கேட்டது பிஜேபி கிடையாது. சிபிஐக்கு மாற்றுங்கன்னு சொன்னதே விஜய் தரப்பு தான் இல்லையா? அதுக்கு முன்னாடி தமிழக அரசு சிபிஐக்கு மாற்ற மாட்டோம், நாங்களே விசாரிக்கிறோம் கரூர் சம்பவத்துன்னு சொல்லும்போது இல்லை இதை சிபிஐ தான் விசாரிக்கணும் அப்படின்னு கேட்டது வந்துட்டு எதிர்கட்சிகள் எல்லாமே கேட்டாங்க. அதிமுக உள்பட பாமக உள்பட எல்லாருமே இந்த வழக்கை சிபிஐட்டு கொடுங்கன்னு சொன்னால் அதில் விஜய் தரப்பும் வந்துட்டு எங்களுக்கு வந்து தாவேக்காவும் சொன்னாங்க, எங்களுக்கு சிபிஐ கிட்ட தான் கொடுங்கன்னு சொன்னதே இவங்க தான். அப்படி இருக்கும்போது சிபிஐ வந்து என்னங்க அந்த கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அந்த 41 பேர் உயிரிழப்பை பொறுத்த வரைக்கும் அது யார் மேலே தப்பு இருக்குன்னு, அதாவது விஜயை மட்டும் இன்னைக்கு கூப்பிடல. ஏற்கனவே உங்களுக்கு வந்து அந்த தாவேக்காவை சார்ந்த உங்களுக்கு வந்து நிர்மல்குமார், புஷி ஆனந்த், அதுக்கப்புறம் வந்துட்டு ஆதவ் அர்ஜுனா, இவங்க எல்லாருமே கூப்பிட்டுருக்காங்க. அந்த மாவட்ட தலைவர், அந்த மாவட்ட செயலாளர், கரூர் மாவட்ட செயலாளர், இவங்க 4 பேருமே போயிட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆஜராயிருக்காங்க. ஆஜராகி அவங்களோட விளக்கங்களை கொடுத்துருக்குறாங்க. அதற்கு முன்னாடியே சிபிஐ இங்கே வந்து அந்த கரூரில் இருக்கக்கூடிய எஸ்பியாக இருக்கட்டும், கலெக்டராக இருக்கட்டும், சப் கலெக்டர், இவங்க எல்லாருமே விசாரிச்சிருக்கிறாங்க. அந்த பர்டிகுலர் கரூர் பகுதியில் இருந்த இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ உள்பட கிட்டத்தட்ட 18 காவல் அதிகாரிங்க கிட்ட விசாரிச்சிருக்கிறாங்க. விசாரிச்சது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள்கிட்ட விசாரிச்சிருக்கிறாங்க, பாதிக்கப்பட்ட குடும்பத்திலையும் விசாரிச்சிருக்கிறாங்க. இப்போ எல்லாருக்கிட்டையுமே விசாரிச்சுட்டு அதை ஒரு தகவலாக ரெடி பண்ணிக்கிட்டு இப்போ இவர்கிட்ட என்ன கேட்பாங்க, எனக்கு தெரிஞ்சு என்ன கேட்பாங்கன்னா, இல்லை இந்த இடத்துல நடக்க போது, இங்கே இவ்வளோ கூட்டம் வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இல்லை ஏன் லேட்டாக வந்தீங்க? லேட்டாக வந்தது காரணம் என்ன? ஏன்னா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டைம் வரேன்னு சொல்லிட்டு நீங்கள் லேட்டாக வந்திருக்கீங்க. ஏன் லேட்டாக வந்தீங்க? ஏன் லைட்டை போட்டு ஆஃப் பண்ணீங்க? இப்போ அவர் உங்களுக்கு ட்ராவலில் தெரியும் என்ன பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியும். அந்த ட்ராவலில் ஏன் லைட்டை போட்டு அவர் மேலேயும் தவறுகள் நிறைய இருக்குது. ஏன்னா அந்த குறிப்பிட்ட டைமுக்கு அவர் வந்திருந்தாக்கா கூட்டம் சேர்ந்துருக்காது. அவர் குறிப்பிட்ட நேரம் வரலாம், அப்போ கூட்டம் சேர்றதுக்காக இவர் காலம் தாமதிச்சாரா? அப்படி இவர் கூட்டம் சேருவதற்காக தான் இவர் காலம் தாமதமாக வந்தார்னு சொன்னால் தப்பு யார் மேலே இருக்குது? விஜய் மேலே தான் இருக்குது. அப்போ இந்த மாதிரியான என்கொயரி தான் இன்னைக்கு இந்த கேள்விகள் தான் அவர்கிட்ட இருக்குன்றது என்னோட கணிப்பு. ஏன்னா சிபிஐ வந்து எப்பவுமே ஒரு சிபிஐ வந்துட்டு ஒரு தரப்பை கூப்பிட்டு விசாரிக்கணும் போது அவங்க A to Z விசாரிப்பாங்க. அது என்ன சின்ன விஷயத்துலேருந்து மேல் விஷயம் வரைக்கும் யார் தவறு பண்ணியிருக்கிறான்றது, அவர் சாமானியன்லேருந்து உயர்மட்ட அதிகாரி வரைக்கும் யாரெல்லாம் தவறு பண்ணியிருக்கிறாங்கிறத விசாரிப்பாங்க. அப்போ இவர்கிட்ட என்ன மெயினாக விசாரிப்பாங்கன்னா, நீங்கள் ஏன் லேட்டாக வந்தீங்கன்னு கேட்பாங்க. நீங்கள் 7 மணிக்கு அங்கன்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்தே நீங்கள் 7 மணி தான் கிளம்புறீங்க காலையில் வீட்டிலேருந்தே நீங்கள் அந்த டைமில் தான் கிளம்புறீங்க. அப்போ அங்கே போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரம் உங்களுக்கு தாமதமாகுது. அப்போ தாமதமாவதுக்கு காரணமாகத்தான் இந்த பலி எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. ஏன்னா தாமதமானாங்க விஜய் வருவார்னு இன்னும் கூட்டம் அதிகமாகும்.
இப்போ நிறைய பேர் வந்துட்டு போயிட்டாரா, இல்லை இன்னும் வரல, அப்போ நம்ம கிளம்பி போகலாம் அப்படிங்கிற ஒரு மக்கள்கிட்ட ஒரு மனப்பான்மை இருக்கும். இப்போ வந்துட்டு போயிட்டாரா, இன்னும் வரலப்பா, அப்போ நம்மளும் போயிடலாம். வந்துட்டு போயிட்டாரு அப்படின்னாக்கா அங்கே கூட்டம் கூடியிருக்க வேண்டிய வேலை கிடையாது. அப்போ அவர் இன்னும் வரலன்னும் போது அங்கே கூட்டம் இன்னும் அதிகமாக அப்போ தவறு யார் மீது இருக்குது? விஜய் மீது இருக்கிறதா, இல்லை வேண்டுமென்று அந்த குறுகிய இடத்தை கொடுத்து பலி எண்ணிக்கை அதிகமாகணுங்கிறதுக்காக இதை செஞ்சாங்களா? உங்களுக்கு இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோ வந்தது, கத்தியோட ஒரு நபர் அங்கே இருக்கார், அந்த கூட்டத்தில் கத்தியோட ஒரு நபர் இருக்கார். அப்போ கத்தி எதுக்கு அந்த உள்ள வந்து, அப்போ யார் அந்த நபருக்கு கத்தியை கொடுத்தா? அந்த மாதிரி கூட்ட நெரிசலில் அங்கே ஒரு பெரிய ஒரு பள்ளம் இருக்குது பின்னாடி, அந்த பள்ளத்தை ஏன் மூடாமல் நீங்கள் வந்துட்டு இதை கூட்டத்தை அனுமதிச்சிங்க? இப்படி தொடர்ந்து பல கேள்விகள். அதே மாதிரி ஆம்புலன்ஸ், எப்படி ஆம்புலன்ஸ் ரெடியாக இருந்தது, எப்படி அது வந்து கரூர் திமுகன்னு போட்டு அந்த ஆம்புலன்ஸ் வருது, எப்படி நீங்கள் 41 உடலை வந்துட்டு ஒரே நைட்டில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுத்தீங்க? இந்த மாதிரியான சந்தேகங்கள்லாம் நிறைய இருக்குது. 41 உடனடியாக ஒரு கிட்டு வருது, அவங்களுக்கு உதவுறதுக்காக ஒரு கிட்டை ரெடி பண்ணி திமுக கொடுக்குறாங்க. அந்த கிட்டு எப்படி வருது? அதுலேயும் கரூர் திமுகன்னு போட்டு வருது. அப்போ இதெல்லாம் நீங்கள் ப்ரீ பிளான் பண்ணி வச்சுருந்தீங்களா? ஆம்புலன்ஸ்லேருந்து எல்லாமே நீங்கள் ப்ரீ பிளான் பண்ணால் அப்போ சாவு எண்ணிக்கை உங்களுக்கு தெரிய போகுதா? அப்போ அங்கே ஏதோ விபரீதம் நடக்க போது தெரிய போகுதா? அப்படிங்கிற மாதிரியான விசாரணைகள் எல்லாம் இன்றைக்கி விஜய் கிட்ட கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதுதான் எனக்கு தெரிஞ்சு முழுக்க இந்த விசாரணை தான் நடக்கும். ஏன்னா இதெல்லாமே தவறுகள், அந்த இடத்துல நடந்த தவறுகள். ஏன் ஆம்புலன்ஸ் வந்தது, அந்த ஆம்புலன்ஸில் ஏன் கரூர் திமுக ஒட்டி இருந்தது, ஏன் அவங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு தண்ணி கிட்டலாம் ஒரு கிட்டு கொடுக்குறாங்க, அந்த கிட்டில் ஏன் கரூர் திமுகன்னு இருக்குது? அதே போல் கத்தியோட நபர் உள்ளே எப்படி நுழைவதற்கு காரணம் என்ன? அதே போல் குழந்தைகளை எப்படி அனுமதிச்சிங்க? முதல்ல குழந்தைகளை நீங்கள் அனுமதிக்கக்கூடாதுன்னு விஜய் தரப்பை சொல்லும் போது குழந்தைகள் எப்படி உள்ளே வந்தாங்க, குழந்தைகள் எப்படி நசுக்கப்பட்டாங்க? அதே மாதிரி நீங்கள் வந்த டைம், சொன்ன டைம் ஒன்று, வந்த டைம் ஒன்று. அப்போ இதெல்லாம் கலந்து பார்க்கும்போது அப்போ இந்த இடத்துல இவ்வளோ கூட்டம் வரும்னு தெரியும். 10,000 பேர் தான் இவங்க எழுதி கொடுத்துருக்காங்க. கமிஷனர் ஆஃபீஸில் உங்கள் எஸ்பி ஆஃபீஸில் என்ன எழுதி கொடுத்துருக்காங்க? 10,000 பேர் தான் வருவாங்க. ஆனால் 40,000 பேர் கூட்டினாங்களே எப்படி? அப்போ 10,000 பேர் வரக்கூடிய இடத்துக்கு நீங்கள் 10,000 பேர் தான் வரணுன்ற ஒரு இடத்துக்கு நீங்கள் எப்படி 40,000 பேர் வர வச்சிங்க? இப்படிங்கிற மாதிரி கேள்விகள்லாம் கட்டாயமாக இன்றைக்கி அவரோட கேட்கப்படும். அதற்காக தான் இன்றைக்கி அவர் வர வச்சிருப்பாங்க. ஓகே, ஆனால் விசாரணை கடுமையாக இருக்குமா? இல்லை, ஏன்னா சிபிஐக்கு கொடுங்கன்னு கேட்டதே இவங்க தான். இவங்களுக்கு வந்து தமிழக அரசு மேலே நம்பிக்கை இல்லை, தமிழக அரசு காவல்துறை மேலே நம்பிக்கை இல்லை. அது நியாயமானதா? ஆமாம், ஏன்னா உங்களுக்கு தெரியும், விஜய்ன்ற ஒரு செலிபிரிட்டி, அவருக்கு ஒரு இடத்துக்கு வராருனாக்கா அந்த இடத்துல எவ்வளோ கூட்டங்கள் இருக்கணும், எந்த மாதிரியான இடத்த கொடுக்கணுன்றது அவங்க சொல்லணும். ஏன் அவங்க அதை செய்யலை? அப்போ ஏன் குறுகியலான பாதையில் இருக்கக்கூடிய இந்த இடத்த அவங்க கொடுத்தாங்க? ஏற்கனவே எடப்பாடியார் ஒரு இடம் கொடுத்தாங்க, அப்போயே உங்களுக்கு சர்ச்சைகள் வந்தது. அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிருக்கணும், ஏன் மாற்றலை? சில கேள்விகள். அதே மாதிரி ஒரே நைட்டில் எப்படி நீங்கள் 41 பேர் போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க? இப்படியான கேள்விகள்லாம் இருக்குது. அப்போது ஒரே நைட்டில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணால் கிட்ட எவ்வளோ டாக்டர்ஸ் வேணும்? அப்போ எங்கே இருந்தாலும் டாக்டர்ஸ் எவ்வளோ சீக்கிரம் வந்தாங்க? அப்போ முன்னாடி டாக்டர்கள் இருந்தாங்களாங்க? அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் இருக்குது. அப்போ முழுக்க இது திமுக மீதும் தவறு, ஒரு திமுகவோட திட்டமிட்ட சதியாக கூட இருக்கலாம். அதை இவர் அங்கே விலக்கி கூட சொல்லலாம். நான் ஏன் லேட்டாக வந்தன்றதை அதையும் சொல்லலாம். ஏன் இந்த தவறுலாம் நடந்துச்சு, இது ஏன் திமுக உடந்தையாக இருக்கக்கூடாதுன்றையும் அவர் இன்றைக்கி சொல்லலாம். அதற்காகத்தான் இது முழுக்க இன்றைக்கி இந்த சிபிஐ வந்து அவரை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் விசாரணை மேற்கொள்ளக்கூடிய முறைகளே வந்து லிட்டரலாக வந்து இந்த விஷயத்த இதுக்குள்ளேயே நம்ம முடிச்சிடணும், நீட்டிக்கக்கூடாது. அதாவது நீட்டிக்கக்கூடாது அப்படின்னா எலெக்ஷன் வரைக்கும் நீட்டிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ வந்து விசாரணை வந்து இறுதி கட்டத்தை எட்டிருச்சு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா, எப்படி சார்? இல்லை, இப்போது உங்களுக்கு இந்த இன்சிடென்ட் நடந்து 3-4 மாதம் ஆக போகுது. உங்களுக்கு தெரியும், சிபிஐ கிட்ட ஒரு வழக்கு கொடுக்கும்போது சிபிஐ அதை எவ்வளோ சீக்கிரம் முடிச்சுட்டு அதை அறிக்கை தாக்கல் பண்ணும். ஏன்னா அது கோர்ட்டில் தாக்கல் பண்ணுங்கிறதெல்லாம் இருக்குது. ஏன்னா இதுக்கப்புறம் இது சிபிஐ கோர்ட்டில் போய் தாக்கல் பண்ணணும், குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணணும், குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி அவங்கள ஆஜராக சொல்லணும். கோர்ட்டில் இது வந்துட்டு இவங்க விசாரணை இல்லாமல் கோர்ட்டுக்கு வேறு போக வேண்டியிருக்கும். அப்போ கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் இதெல்லாம் வந்துட்டு காலதாமதமாக. இந்த எலெக்ஷனுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச எலெக்ஷனுக்கு நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க. ஜனநாயக படத்துலேருந்து இவர் சம்மந்தம் அமைச்சிருந்து இதை திமுக இது பிஜேபி சதி செய்யுது, அவர் வந்து ஓரங்கட்ட பார்க்குது, அவர் வந்துட்டு நசுக்க பார்க்குறதுலாம் பேசுகிறாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. இதுக்கும் பிஜேபிக்கு சம்மந்தமே கிடையாது. அதே மாதிரி ஜனநாயக படம் ரிலீஸ்க்கும் பிஜேபிக்கு சம்மந்தம் கிடையாது. இது முழுக்க அவர்கள் செய்யக்கூடிய தவறுகள் தான். இது தாவேக்காவும் திமுகவும் செய்த தவறு தானே. இதுக்கும் பிஜேபிக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. ஏன்னா பிஜேபி ஆரம்பத்தில் ஒரே ஸ்டாண்டு தான். தாவேக்கா மேலேயும் தவறு இருக்குது, திமுக மேலேயும் தவறு இருக்குது. இந்த 2 பேரும் சேர்ந்து தான் அந்த பலி 41 பேர் பலிக்கு இந்த 2 பேரும் தான் பொறுப்பேற்றுக்கணுங்கிறதுல பிஜேபி ரொம்ப தெளிவாக இருக்குது. அதனால் இவங்களை பிடிச்சி உள்ளே போகிறது, அவங்கள பிடிச்சி உள்ளே போகிறதா கிடையாது. நியாயமான விஷயம் என்னவோ அது நியாயமான விஷயத்தை சிபிஐ செய்யும். நீங்கள் திமுக சொல்கிற மாதிரி சிபிஐ ஒன்றும் யாரோட கைப்பாவையும் கிடையாது. எந்த ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் சரி, மத்திய அமைச்சரில் மத்தியில் இருக்கக்கூடிய எந்த ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் அது எங்களோட கைப்பாவையாக கிடையாது. நாங்கள் அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்குறோம். நீங்கள் தான் வந்துட்டு சட்டம் ஏற்றிருக்கீங்க. என்னென்னு சிபிஐ உள்ள எங்களுக்காக வரக்கூடாது முக ஸ்டாலின் தான் சொல்லியிருக்காரு. தவிர நாங்கள் வந்து எந்த ஒரு ஸ்டேட்லையும் அந்த மாதிரி நாங்கள் சொல்லலை. மற்ற ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மற்ற மாநில முதல்வர்களும் அப்படி சொல்லலை. ஸ்டாலின் மட்டும் தான் சொல்லியிருக்காரு, சிபிஐ எங்களை கேட்காம உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால் இந்த வழக்குன்றதை பொறுத்தவரைக்கும் சிபிஐ வந்துட்டு கோர்ட் மூலயமா இந்த வழக்கு விசாரிக்கணும்னு சொன்னதுனால கோர்ட்டு சிபிஐ விசாரிக்கிறது. ஓகே, பட் இந்த வழக்கு இறுதி கட்டத்தை எட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது விஷயம் இருக்கா?
இல்லை இது இவ்வளோ சீக்கிரம் இறுதி கட்டத்தை எட்ட முடியும். இப்போ விசாரணை தான் நடத்திட்டு இருக்காங்க. நாங்கள் பாதிக்கப்பட்டவர்களும் விசாரணை நடத்திருக்காங்க. விஜய் கிட்ட இன்னைக்கு விசாரணை நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த கட்டமாக விசாரணைகள் இருக்கும். விசாரணைகள் முடிஞ்ச பிறகு இவங்க குற்றப்பத்திரிகை கோர்ட்டில் தாக்கல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டு தான் விசாரிக்கும். இதை இவங்க விசாரித்து இவங்க மேலே தவறு இருக்குது, இதை நீங்கள் வந்து முறைப்படுத்தணும்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கிட்ட கொடுப்பாங்க. சிபிஐ கோர்ட் இதை முடிவு பண்ணும். சிபிஐ கோர்ட்டு முடிவு பண்ணி அது சிபிஐ கோர்ட்லேயும் இவங்களுக்கு நம்பிக்கை இல்லாத பட்சத்தில் சிபிஐ கோர்ட்டில் வரக்கூடிய தீர்ப்பு இவங்க நம்பிக்கைன்னா இவங்க சுப்ரீம் கோர்ட் போவாங்க, இல்லை டெல்லி ஹைகோர்ட் போவாங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் இவ்வளோ சீக்கிரம் முடியறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான். ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் படி பார்த்தோம்னா இன்னைக்கு விஜய் மட்டும்தான் விசாரணைக்கு உண்டான ஒரு நபரா, மற்ற நபர்கள் யாரும் கிடையாது, மற்ற கட்சி நிர்வாகிகள் யாரும் கிடையாது? மாவட்டங்கள்லாம் விசாரிச்சிட்டாங்க. உங்களுக்கு புஷி ஆனந்தையும் விசாரிச்சிட்டாங்க. எல்லாருமே ஒரே கட்டமாக சென்ற வாரம் போயிட்டு வந்துட்டு சிபிஐ முன்னே ஆஜரானாங்க. 3 பேருமே ஆஜராகிட்டு வந்துட்டாங்க. அந்த மாவட்ட செயலாளர் போய் ஆஜராகிட்டு வந்துட்டாரு. அப்பயும் விஜய் ஆஜராக சொன்னாங்க. விஜய் அப்போது நேரம் இல்லைங்கிற காரணம் அவர் கேட்ட டேட் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த டைமில் நான் ஆஜராவது ரெடியாக இருக்கணுமோ அந்த டேட் தான் அவர்கிட்ட கொடுத்துருக்கோம். அதனால தான் இன்றைக்கி போய் அவர் ஆஜராகிறார். ஓகே, ஏன் சார் அந்த சைட்லேருந்து யாரும் கூப்பிடல? திமுக சைட்லேருந்து யாரும் கூப்பிடல? இல்லை, திமுக சைட்லேருந்து இப்போ திமுக சைட்லேருந்து எப்படி கூப்பிட முடியும்னு நினைக்கிறீங்க? இது அதிகாரிகளை மட்டும் தான் விசாரிக்க முடியும். திமுக தரப்பு அதிகாரி திமுகனா செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே ஒரு குறை சொல்கிறாங்கல்ல, அவர் சைட்லேருந்து குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் மட்டும்தான் அவர் கூப்பிட்டு விசாரிப்பாங்க. இப்போ வந்து பாதிப்புக்குள்ளானவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தாவேக்கா தொண்டர்கள் தான் பாதிப்புக்குள்ளாக இருக்காங்க. அப்போ அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. பாதிக்கப்பட்டவர்களை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இப்போ திமுகவை கூப்பிட்டு விசாரிப்பதற்கு முகாந்திரம் எப்போ கிடைக்கும்னாக்கா இந்த விசாரணைலாம் முடிஞ்ச பிறகு, இந்த விசாரணை முடிஞ்ச பிறகு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணும்போது யார் மேலே தவறு இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ தவறு இருக்கும்போது திமுகவுடைய அமைச்சர் மேலேயோ இல்லை திமுக நிர்வாகிகள் மேலே தவறு இருக்குன்னு சொன்னாக்கா அப்போ அவங்களுக்கு சம்மன் போகும். அவங்கள வந்து ஆஜராக சொல்லுவாங்க. இது வரைக்கும் அதுக்கான முகாந்திரம் இருக்கா என்று கேட்டாக்கா இன்னைக்கு விசாரணைக்கு பிறகு தான் தெரியும். இப்போ இன்னைக்கு விசாரணையில் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கு? ஏன்னா விசாரணைக்கு அழைச்சிட்டு போகிற மாதிரி போய் கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரியான நிகழ்வுகள் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஜெயலலிதா அம்மையாரோடைய கேஸில் கூட அந்த மாதிரி தான் நடந்துச்சு. பெங்களூருக்கு சம்மன் வந்தது, இவங்க போனாங்க, அரெஸ்ட் ஆயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது நடப்பது இல்லை. அது வந்துட்டு பரப்புராக்கள் அது அந்தந்த கோர்ட்டில் வந்து தீர்ப்பு சொன்ன உடனே அவங்க கைது செய்யப்பட்டாங்க. அது ஊழல் வழக்கு. இது ஊழல் வழக்கு கிடையாது. அது இல்லாமல் வந்துட்டு நேரடியாக குற்றம் சாட்ட நபராக விஜய் கிடையாது. அதனால் இது நேரடியாக இவர் தான் இந்த சம்பவத்தை பண்ணாருங்கிறதுக்கான முகாந்திரமும் எதுவும் இல்லை. இவருடைய தப்பு என்னன்னா லேட்டாக வந்தது. இவ்வளோ கூட்டம் கூடுவாங்க தெரிஞ்சு நீங்கள் ஏன் வந்து அந்த இடத்த தேர்ந்தெடுத்தீங்க, இல்லை வேறு இடத்த தேர்ந்தெடுத்துக்கலாம், இல்லை அவங்க கொடுக்கும்போது இன்றைக்கி இந்த கூட்டம் வேணால் மறுத்துருக்கலாம். இப்படி ஏதாச்சும் இவங்க சைடில் இருக்கிற தவறுகளும் இருக்குது, அவங்க சைடில் இருக்கக்கூடிய தவறுகளும் இருக்குது. இது அரசாங்க அதிகாரிகளிடம் காவல்துறை அதிகாரிலாம் பதில் சொல்லணுமே தவிர திமுக எப்போ பதில் சொன்னாக்கா அவங்களுடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் உங்களுக்கு யார் அழுத்தம் கொடுத்தா, இந்த இடத்த தான் கொடுக்கணும் உங்களுக்கு யார் சொன்னா அப்படிங்கும்போது உங்களுக்கு திருப்பரங்குன்ற விஷயத்திலேயே அப்பட்டமாக திமுக சொல்லி அதிகாரிகள் செஞ்சாங்க. ஆனால் நேற்றுக்கு ஜிஆர் சுவாமிநாதன் முன்பு அந்த கமிஷனராக இருக்கட்டும், அசிஸ்டன்ட் கமிஷனராக இருக்கட்டும், கலெக்டராக இருக்கட்டும், எல்லாமே நாங்கள் முடிவெடுத்து தான் சொல்லிட்டாங்க. நான் இந்த அமைச்சர் சொன்னார், சேகர் பாபு சொன்னார், நான் சொன்னாங்க சொல்லலையே. இதெல்லாம் எங்கள் சொந்த முடிவு. 144 எப்படி போட்ட எங்கள் சொந்த முடிவு. நீ எதுக்கு மேலே அனுமதிக்க மாட்டேன்னு சொன்ன காவல்துறை கமிஷனர்கிட்ட, அது என் சொந்த முடிவு. அதே மாதிரி தான் இவங்களும் என்ன சொல்லுவாங்க, திமுகவெல்லாம் மாட்டி விட மாட்டாங்க இந்த அதிகாரிகளும். இது எங்கள் சொந்த முடிவுன்னு தான் சொல்லுவாங்க. அதுக்காக பலிகாடாக்கப்படுவார்கள். கண்டிப்பாக திமுகவிற்காக அரசாங்க அதிகாரிகளும் சரி, உயர் அதிகாரி போலீஸ் அதிகாரிகளும் சரி பலிகாடாக்கப்படுவார்கள். அவங்கள மாட்டி விட்டுட்டு இவங்க எஸ்கேப் ஆகிற மாதிரின்னு சொல்லுவாங்க. ஆமாம், உண்மை அப்படிதான். இப்போ திருப்பரங்குன்ற வயசில் அப்படி தான் நடந்துச்சு. அதிகாரிகளை மாட்டி விட்டுட்டு இன்னைக்கு தப்பு செஞ்ச திமுக தப்பு இல்லையா, அதே போல தான் இந்த கரூர் வழக்குலையும் அதிகாரிகளை மாட்டி விட்டு திமுக தப்பிவிடும். ஸோ அப்போது யார் தப்பு செஞ்சிருப்பாங்கிறது அதிகாரிகளுக்கு தெரியும்ல? கண்டிப்பாக தெரியும். அப்போ அவங்க சொல்லி இவங்க மாற்றுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குல்ல ஆட்சியாளர்கள்? அதுதான் சொல்கிறேன். இப்போ இவ்வளோ பெரிய அப்பட்டமாக தெரியக்கூடிய விஷயத்தையே மறுக்கிறாங்க. திருப்பரங்குன்ற இஷ்யூலேயே முதலமைச்சர் தான் அங்கே வந்து மேலே அனுமதிக்காதீங்கன்னு சொல்லியிருக்கிறாரு, சேகர் பாபு சொல்லியிருக்கிறாரு. அதையே உண்மையை ஒப்புக்கொள்ள மறுக்குது இந்த அறநிலையத்துறையும் கமிஷனரும் சரி, கலெக்டரும் சரி. இல்லைங்க அவங்க இவர் சேகர் பாபு சொல்லி தான் நான் செஞ்சேன், எனக்கு உள்துறை அமைச்சர் சொல்லி தான் செஞ்சேன், இதுமாதிரி சொல்லலாம். ஏன் சொல்லலை? ஏன்னா ஃபியூச்சரில் அவங்களுக்கு பிரச்சனை வருங்கிறதுக்காக பழியை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதே போல தான் கரூர் சம்பவத்துலையும் ஃபியூச்சரில் அவங்களுக்கு பிரச்சனை, திமுக அந்த அதிகாரிகள் பிரச்சனை வருன்றதுக்காக அவங்களே பழியை ஏற்றுக்கிறது கூட தயாராக இருக்காங்க. ஓகே சார், பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார். நன்றி.